தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவை கட்டியமைத்த பங்கில் அறிஞருடைய பங்கு பெரும்பங்கு. மரியாதைக்குரிய STK கல்யாணசுந்தரம் அந்த தலித் பேந்தராவுக்கு தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் திருமாவளவன் அந்த கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தார். நாங்கள் விட்டு கொடுத்தோம். இங்க இருக்கிற அறிஞர்களும் இங்க இருக்கிற தேவேந்திரர்களும் தலித் பேனர் ஆஃப் இந்தியா அந்த பேனரை விட்டு கொடுத்தாங்க. அண்ணன் திருமாவளவன் அந்த பேனரை எடுத்துக்கிட்டாரு. மலைச்சாமி அவர்கள் தொடங்கிய அந்த இயக்கம் முதல் கொடி பறந்தது அவனியாபுரத்தில். மலைச்சாமி அவர்களால் ஏற்றப்பட்ட தலித் பேந்தர் ஆஃப் கொடி பறந்தது அவனியாபுரத்தில். தொடர் செல்வம் அவருக்கு தெரியும். அங்கு அதை ஏற்றியது அறிஞர் மக்கள். எங்களுடைய உழைப்பில் நீங்கள் மேலே வந்துட்டு எங்கள் தோளில் நீங்கள் சவாரி செய்துட்டு இன்றைக்கு சீராய்வு மேல்முறையீடு போக முடியாது. ஒரு பெஞ்சு தீர்ப்பு சொன்னால் மேல்முறையீடு போக முடியாது. அதனால சீராய்வு மணி போட்டிருக்காரு. சீராய்வு மணி போட்ட திருமாவளவனை பார்த்து மரியாதையோடு நாங்கள் கேட்குறோம். சீராய்வு மணி போட்டு நாங்கள் எதுவுமே எதிர்க்கல, வரவேற்கிறோம். ஆனால் உள்ளிட ஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நடந்தது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு உங்கள் கட்சியின் சார்பாக நீங்கள் மனு போட்டுப்பீங்களா? உள்ளிட ஒதுக்கீடு ஆதரவாக இதுவரைக்கும் போடலையே. அண்ணன் திருமாவளவனுக்கு அவர்களுக்கு 2 MP சீட்டு 10 கூடுதலாக